வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். இந்த சிவத்தை எடுக்கணும்னா இந்து கூட்டத்தால் மட்டும்தான் முடியும். மாற்று மதத்துக்காரங்க எடுக்க முடியாது. மாற்று மதத்துக்காரங்க சத்தியத்தை எடுக்க முடியாது. இது சத்திய கூட்டம், இது சத்திய கூட்டம். சத்திய கூட்டம்னா என்ன? சிவக்கூட்டம். இந்த சிவக்கூட்டம் இதுவும் அதே மாதிரி வாழுது. கடவுள் இருக்குங்க, கடவுள் இல்லைங்க, கோமணங்க என்னத்தையாவது ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டே அலையுது. சத்தியத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி. இந்த பிறவி எதுக்கு? சத்தியத்தை எடுக்கிறதுக்கு மட்டும். அது இந்து கூட்டத்தில் தான் இருக்குது. 5ன்னு ஒன்று இருக்குது. இந்த 5 எடுக்கிறதுக்கு தான் வந்துச்சு. 5 எடுக்கிறதுக்கு வந்துச்சு. இந்த 5 சத்திய கூட்டம் எடுத்துடலாம். வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. மனிதனாக பிறந்துட்டோம்னா அது இந்த சத்திய கூட்டத்தில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சத்திய கூட்டத்துக்கு வந்தாச்சுன்னா சிவத்தை எடுத்துடலாம். சிவம் எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. இந்த 4 வச்சு 5 எடுக்கணும். இந்த 4 இருக்கும்போது, இந்த 4 ஆரோக்கியமாக இருக்கும்போது, இந்த 4 ஆரோக்கியமாக இருக்கும்போதே இந்த 5 எடுத்துடலாம். அது இந்த கூட்டத்தில் இருக்குது. அப்போ என்ன 5ன்னா என்ன? காற்றோடு முடிச்சிடுவான். மரணம் வருதா டாக்டரை கூடுவான். இந்துவும் டாக்டரை கூடுவான், முஸ்லீமும் டாக்டரை கூடுவான், கிறிஸ்டினும் டாக்டரை கூப்பிடுவான். டாக்டரை கூப்பிடாமலே இன்னொரு டாக்டர் மேலே இருக்கான். அந்த டாக்டர் தான் என்ன செஞ்சால் அந்த டாக்டர்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா ஒப்படைக்க வாய்ப்பு இந்த கூட்டத்தில் இருக்குது. அந்த கூட்டங்களில் அந்த டாக்டர்கிட்ட கொடுக்க முடியாது. அந்த டாக்டர்னா சிவம்னு அர்த்தம். அந்த சிவத்திட்ட கொடுத்தாச்சுன்னா கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். இங்கே கொடுக்க முடியும், அங்கே கொடுக்க முடியாது. அப்போ 5ன்னா என்ன? காற்றுக்கு அடுத்து என்ன அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த காற்றுக்கு அடுத்து 5வது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்து கூட்டத்தில் இருக்குது. இந்து கூட்டமும் மதம் பிடிக்காமல் சத்தியத்தை தேடிங்க. சத்தியத்தை தேடினா சத்தியம் தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. அதுக்கு தான் இந்து கூட்டம். இது இந்து மதம் பிடிச்சி அலைஞ்சிடக்கூடாது. மதம் பிடிச்சி அலைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இல்லை. மதம் பிடிச்சி இருக்காங்களே, அதை மதம் பிடிச்ச என்ன பிடிச்ச எனக்குலாம் தெரியாது. அப்போ அவங்கள மாதிரி நீங்களும் என்ன செய்வீங்க? மதம் பிடிச்சிடாம மனிதன் பிடிக்கட்டும். மனிதன் பிடிக்கிறதுக்கு இங்கே தான் இருக்குது. மாற்று மதத்தில் மனிதன் பிடிக்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்? மதம் பிடிச்ச உடனே என்னையை பார்த்தோன்னே சாத்தாம்மா. அட சாத்தான், யார் சாத்தான்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க. ஏன்? 5வது பிடிக்க வாய்ப்பு இழந்தவன் நீ. நான் பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பாரு, நல்லா இருக்கு. என்னையை பார்த்து மனிதனுக்கு தான் பேசுகிறேன். யாரையும் குறை சொல்லுறதுக்கு நான் வரவே இல்லை. ஏன்னா என்னையை செஞ்சவன் தான் ஒன்றையும் செஞ்சவன் தான் பெண்ணையும் செஞ்சான். எனக்கு எல்லோரும் ஒன்று தான். எனக்கு முஸ்லீம்னு பிரிவினை கிடையாது, கிறிஸ்டின்னு பிரித்து பார்க்கவே மாட்டேன். அதனால் எனக்கு மதம் பிடிக்கலை. எனக்கு மனிதன் பிடிச்சிட்டு, அன்பு பிடிச்சிட்டு, சத்தியம் பிடிச்சிட்டு 5 எடுத்துட்டேன். அதனால் 5 எடுக்க வாய்ப்பு இந்த கூட்டத்தில் தான் இருக்குது. அந்த கூட்டத்துக்கும் உண்டு எடுக்கணும். மதம் பிடிக்காமல் இருந்துட்டு மனிதன் பிடிச்சிட்டு நான் எடுத்துருவேன். மனிதன் பிடிச்சிட்டு எடுத்துடலாம். இல்லை ஒரு புக்கு இருக்குது, ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு அந்த புக்கு இவ்வளோ தான் சொல்லுது, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு அந்த புக்கு சொல்லுதுன்னா அது அவ்வளோதான் உங்களுக்கு. இல்லை அந்த புக்கை விட்டுட்டு வெளியில் வந்து வேறு ஏதாவது புக்கு இருக்கான்னு நீங்கள் லேசாக அலசி பார்த்துட்டேன்னா பாருங்கள். எல்லாத்தையும் 4 பக்கம் பார்க்கறதுக்கு தான் வந்தீங்க. ஒரே இதை பார்க்கறதுக்கு வரல. நீங்கள் இந்து நாட்டில் இருந்துட்டு இந்து நாட்டிலே வாழலை, இல்லை இந்து வந்து முஸ்லீம் நாட்டில் போய் வாழலை, கிறிஸ்டின் நாட்டில் போய் வாழலைன்னு இல்லை. மனிதன் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோம், எங்கெல்லாம் பொழப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் வாழலாம். எல்லா பக்கம் ஒரே காற்று தான், இறைவன் படைச்ச காற்று தான். அதுக்கு அடுத்து 5ன்னு ஒன்று இருக்குது. அதை தேடுங்க. அதை தேடியாச்சுன்னா உண்மை தெரிஞ்சிடும், சத்தியம் தெரிஞ்சிடும், சந்தோஷமாயிடும், மகிழ்ச்சி ஆயிடும், கொண்டாட்டமாயிடுவேன். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், மரணம் இல்லை, சமாதி இருக்குது. அதனால் சமாதின்னு சொல்லிட்டு 4லேயே நின்றுட்டு போயிட்டுனா அதுக்கு பேர் சமாதி கிடையாது. அதுக்கு பேர் சமாதி கிடையாது. சமாதிங்கிறது மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை எவன் ஜெயிக்கணும் அவன் சமாதி அடைவான். அப்போ இங்கே வந்து மரணத்தை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் இந்து கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுட்டு பேசுகிறான், அன்பாக பேசுகிறான், பக்குவமாக பேசுகிறான். எல்லா மனிதனும் எனக்கு சொந்தக்காரன்னு பேசுகிறான். ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு சொந்தம். நீங்கள் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, மீண்டும் சொல்லுவேன், குறை சொல்லலை. ஏன்னா நீங்கள் எனக்கு சொந்தம் ஐயா. எல்லோரும் எனக்கு சொந்தம். என் கூட வாழ்ந்தியா எல்லோரும். என் கூட வாழ தெரியாமல் வாழா வெட்டியாக இருந்துக்கிட்டு இல்லாத இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார். நீ நிஜம், நான் சொல்லிட்டேன். நீ நிஜம். உன் முகத்தை மாதிரி யாராவது இருக்கான்னு சொல்லு. உன்னைய மாதிரி முகம் யாருக்காவது இருக்கான்னு சொல்லு. உன் கைரேகம், உன் கூட்டத்தில் உள்ள கைரேகம் இருக்கான்னு சொல்லு. ஏதாவது வித்தியாசம் இருக்கும்னு கண்டுபிடிக்கும். 6 அறிவை கொடுத்துருக்கான எதுக்குன்னு கொஞ்சம் யோசி, பகுத்தறி, சிந்தி, என்ன மாதிரி செய். அப்போ தான் சந்தோஷம் ஆகும். அப்படி
இல்லைன்னா கொஞ்சம் காலம் ஏதாவது ஒரு வேஷத்தை தடவிட்டு பூசிக்கிட்டே போயிட வேண்டியான். எந்த வேஷம்னாலும் சரி, எந்த வேஷத்தை பூசினாலும் நீ சத்தியத்தை தெரிய முடியாது. எல்லா மனிதனும் நல்லா இருக்கட்டும் நீ எப்போ நினைக்கியோ அப்போ சத்தியத்துக்குள்ளே போயிடும். அது இந்த கூட்டத்தில் பலமாக இருக்குது, பலமாக இருக்குது. நன்றி என்றும் பண்ணுறேன். அன்பே சிவம்.